ஸோ ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு எஃப்டிபிடி. ஸோ இன்னொரு வீடியோவில் உங்களை பார்க்குறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஆக்சுவலி போன வீடியோவில் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டேட்டா டைப்ஸ் அப்படின்னா என்ன, அதில் என்ன எவ்வளோ சப் டாபிக்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ டேட்டா டைப்ஸ் அதெல்லாமே வந்து ப்ராக்டிக்கலாக இம்ப்ளிமெண்ட் பண்ணி ஸோ ஒவ்வொரு டேட்டா டைப் பற்றியும் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஜூபிட்டர் நோட் புக்கை ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ நேற்று நம்ம பார்த்தது என்னென்ன பார்த்தோம்னா, நியூமரிக்கல் டேட்டா டைப்பு, அப்புறம் வந்து ஸ்ட்ரிங் டேட்டா, சீக்வன்ஸ் டேட்டா டைப்பு, அதுக்கப்புறம் வந்து மேப்பிங் டேட்டா டைப்பு, செட் டேட்டா டைப்பு, ப்ரோசன் டேட்டா டைப், ப்ரோட்டோன் சிஸ்டம், அப்புறம் பூலியன் என் டைப் இதெல்லாமே பார்த்தோம். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நியூமரிக் டேட்டா டைப்புக்குள்ளே இருக்கிறதுக்கு என்னென்ன இருக்கோ அது எல்லாமே எப்படி அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ இன்ட் டேட்டா டைப் ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ஸோ இன்ட் டேட்டா டைப் அப்படின்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது நார்மல் நம்பர்ஸுங்க. அதாவது 1 2 3 4 5 6 7 8 அப்படி போயிட்டே இருக்க நம்பர்ஸ் எல்லாமே இன்ட்டுங்கிற டேட்டா டைப்புக்குள்ளே வரும். ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஏ இஸ் ஈக்குவல் டு 10ன்னு கொடுத்துருக்கேன். இப்போ பிரிண்ட் டைப் ஆஃப் ஏ அப்படின்னு சொல்லி, அதாவது ஏவோட வகை என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செக் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு அது சொல்லும். ஸோ இதுதான் அதாவது 1 2 3 4 5 6 7 8 இது எல்லாமே வந்து இன்ட்டுங்கிற டேட்டா டைப்புக்குள்ளே வந்துடும். ஸோ அதுலேயே ஒரு டெசிமல் வச்சு அதுக்கப்புறம் வேல்யூ கொடுத்தோம் அப்படின்னா அது வந்து ஃப்ளோட்டில் வரும். அதாவது இன்ட் டேட்டா டைப்பில் ஒரு டெசிமல் பாயிண்ட் வச்சு அதுக்கப்புறம் ஒரு நம்பர்ஸ், அதாவது 9 6 7 அந்த மாதிரி 5.5 10.6 அந்த மாதிரி கொடுக்குறது எல்லாமே வந்து ஃப்ளோட்டுங்கிற டேட்டா டைப்புக்குள்ளே வரும். காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது நார்மல், அதாவது ஃபஸ்ட்டு இருக்கிறது வந்து நார்மல் நம்பர்ஸ், ஓகேவா. 4 இங்கே 4ன்னு கொடுத்தது வந்துட்டு நார்மலான நம்பர். இப்போ 5 அப்படிங்கிறது ஜே அப்படிங்கிறது வந்து இமேஜினரி, ஓகேங்களா. ஸோ இது ரெண்டும் சேர்ந்தால் தான் காம்ப்ளெக்ஸ் டேட்டா டைப்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது மேத்தமெட்டிக்ஸ்லாம் தெரிஞ்சுன்னா காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் அப்படின்னா தெரிஞ்சுன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ காம்ப்ளெக்ஸ் அப்படின்னா ஸோ இந்த மாதிரி இருக்கிறது எல்லாமே வந்து காம்ப்ளெக்ஸில் வரும், ஓகேங்களா. ஸோ காம்ப்ளெக்ஸை இந்த 3 விதமாக டிக்ளேர் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி காம்ப்ளெக்ஸ் 2, 4, 3 அப்படின்னு சொல்லிட்டு டிக்ளேர் பண்ணலாம். 4 + 5J அப்படின்னு சொல்லிட்டு டிக்ளேர் பண்ணலாம். இங்கே வந்து ஜே மட்டும்தாங்க வரும், வேறு எந்த ஒரு வேரியபிளும் வரக்கூடாது, அதாவது எந்த ஒரு ஆல்ஃபபெட்டிக் இதுவும் வரக்கூடாது. ஸோ ஜே மட்டும்தான் வரும். ஜே வந்தால் மட்டும்தான் அது காம்ப்ளெக்ஸ். ஸோ அதே மாதிரி காம்ப்ளெக்ஸ் மைனஸ் வேல்யூஸ்லையும் எடுத்துக்கும், ஓகேங்களா. இப்போ அடுத்து சீக்வன்ஸ் டைப்புக்கு வருவோம். சீக்வன்ஸ் டேட்டா டைப்பில் என்னென்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ரிங்கு, லிஸ்ட்டு, டப்பிள், ஓகேங்களா. இப்போ ஸ்ட்ரிங் அப்படின்னா என்னன்னு பார்த்துக்கலாம். இப்போ ஸ்ட்ரிங் அப்படின்னா என்னென்னா, இந்த நார்மலாக ஸ்ட்ரிங் வந்து எப்படி டினோட் பண்ணுவாங்க அப்படின்னா, டபுள் கோட்ஸ் ஆர் சிங்கிள் கோட்ஸ்க்குள்ளே வர்றது எல்லாமே ஸ்ட்ரிங்காக தாங்க கன்சிடர் பண்ணிக்கும் இந்த பைத்தான் லாங்குவேஜ். அதாவது இந்த டபுள் கோட்ஸ்குள்ளே நம்பர் கொடுத்தாலும் சரி, காம்ப்ளெக்ஸ் இது டேட்டா டைப்பில் இருக்கிறது இது கொடுத்தாலும் சரி, ஒரு அதாவது நேம் ஏதாவது சம்திங் ஆல்ஃபபெட்டிக் யூஸ் பண்ணி கொடுத்தாலும் சரி, அது எல்லாமே ஸ்ட்ரிங் அப்படிங்கிறதுக்குள்ள தாங்க வரும். ஸோ இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். சம்திங் ஏதோ ஒரு வேரியபிள் ஈக்குவல் டு, அதாவது டபுள் கோட்ஸ்குள்ளே நம்பர் போட்டு பிரிண்ட் டைப் ஆஃப் அந்த வேரியபிள் நேம் கொடுத்தீங்கன்னா ஸோ அது என்ன டேட்டா டைப் அப்படின்னு சொல்லிட்டு காட்டிடும். ஸோ நீங்கள் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். அது வந்து ஸ்ட்ரிங் அப்படின்னு சொல்லி தான் காட்டும். ஸோ அந்த டபுள் கோட் சிங்கிள் கோட்ஸ்குள்ளே எது வந்தாலும் அது ஸ்ட்ரிங்காக தான் பைத்தான் வந்து கன்சிடர் பண்ணிக்கும், ஓகேங்களா. ஸோ டபுள் கோட்ஸ்குள்ளே கொடுத்தீங்கன்னா அது வந்து இன்டிஜராகவோ இல்லை காம்ப்ளெக்ஸாகவோ கன்சிடர் பண்ணாது. இப்போ லிஸ்ட் அப்படின்னா என்னென்னு பார்த்துடலாம். லிஸ்ட்டு எப்படி ஐடென்டிஃபை பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்கொயர் ப்ராக்கெட் வச்சு ஐடென்டிஃபை பண்ணுவாங்க, சரிங்களா. ஸ்கொயர் ப்ராக்கெட்டுக்குள்ளே எவ்வளோ நம்பர்ஸ் வேணாலும் நம்ம கொடுத்துக்கலாம். 1 2 3 4 5 6 7 8 அந்த மாதிரி ஒரு 1000 நம்பர் கூட கொடுத்துக்கலாம், 1,00,000 நம்பர்ஸ் கூட கொடுத்துக்கலாம், சரிங்களா. இது எல்லாமே லிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு வரும். இது நம்ம வந்து தேவைக்கேற்ப மாற்றிக்கவும் செய்யலாம். லிஸ்ட்டுங்கிற டாபிக் வந்து தனியாகவே ஒரு டாப்பிக்காக வரும். ஸோ அதில் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இதில் வந்து எப்படி வேணால் நம்ம சேஞ்ச் பண்ணி என்ன வேணால் கொடுத்துக்கலாம். அதாவது நம்பர் ப்ளஸ் ஸ்ட்ரிங் ஆப்ஜெக்ட் எது வேணால் வந்து இந்த ஸ்கொயர் ப்ராக்கெட் சொல்ல வந்துச்சுன்னா அது லிஸ்ட்டாக ஐடென்டிஃபை பண்ணப்படும், சரிங்களா. இப்போ டியூப்பிள் ஆர் டப்பிள் அப்படின்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, கர்வ் ப்ராக்கெட்ஸ்குள்ளே, அதாவது நார்மல் பேரந்திசிஸ் ப்ராக்கெட்குள்ளே வந்துச்சுன்னா அது எல்லாமே டப்பிள், ஓகேங்களா. இதுலேயும் சேம் லிஸ்ட்டில் கொடுக்குற மாதிரி நம்பர்ஸ் கொடுக்கலாம், ஸ்ட்ரிங் கொடுக்கலாம், காம்ப்ளெக்ஸ் ஆப்ஜெக்ட்ஸ் கொடுக்கலாம், எது வேணால் கொடுக்கலாம். இது எல்லாமே வந்து டப்பிள்குள்ளே வரும், சரிங்களா. இப்போ அடுத்து மேப்பிங் டேட்டா டைப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம்னா அதில் ஒன்றே ஒன்று தான் இருக்குது, டிக்ஷனரி அப்படின்ற ஒன்று இருக்குது, ஓகேங்களா. இப்போ டிக்ஷனரி அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ளவர் ப்ராக்கெட்டுக்குள்ளே கீஸ் அண்ட் வேல்யூஸ் அதில் அரேஞ்ச் ஆகிக்கிறது தான் டிக்ஷனரி அப்படின்னு சொல்லுவாங்க. டிக்ஷனரி வந்து கீஸ் அண்ட் வேல்யூஸில் தான் இருக்கும், சரிங்களா. இப்போ லிஸ்ட்டு நம்ம பார்த்த மாதிரி சும்மா 1, 2, 3 இருக்காது.
டிக்ஷனரி வந்து நேமு வந்து என்ன அப்படிங்கிறத குடுக்கறது வந்து டிக்ஷனரி சொல்லுவாங்க. அதாவது இங்க நேமுங்கிறது வந்து கீ. ஓகேங்களா? இங்க வேல்யூங்கிறது வந்து எஃப்டிபிடி. சரிங்களா? இப்ப வந்து இப்போ நம்ம இந்த பிரிண்ட் பண்ணோம் அப்படின்னா, இதில நேம் அப்படின்னு சொல்லி பிரிண்ட் நேம் அப்படின்னு சொல்லிட்டு குடுத்தோம்னா, நேம் அப்படின்னு சொல்லி குடுத்தோம்னா அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ எஃப்டிபிடிங்கிறது பிரிண்ட் ஆகும். ஸோ கீ வேல்யூஸ் வச்சு தான் டிக்ஷனரில வந்து கால் பண்ண முடியும். ஓகேங்களா? இது வந்து இதில வந்து நெறைய இது இருக்கு. லிஸ்ட் அண்ட் டப்பில வந்து இண்டெக்ஸிங் மூலியமா இது பண்ணலாம். ஸோ டிக்ஷனரி வந்து கீஸ் வச்சு இது பண்ணலாம். ஸோ இதெல்லாம் வந்து நெக்ஸ்ட் டாபிக்ஸ்ல வரும். ஸோ அதில ஃபுல்லா நான் தெளிவா எக்ஸ்ப்ளைன் பண்றேன். இப்போ வந்து ஜஸ்ட் என்னன்னு மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா, செட் டேட்டா டைப். இந்த செட் டேட்டா டைப்க்குள்ள 2 வகை வரும். ஒண்ணு செட்டு, இன்னொன்னு ஃப்ரோசன் செட். ஓகேங்களா? இப்போ செட் எப்படி ஐடென்டிஃபை பண்ணுவாங்கன்னா, வேறு லிஸ்ட்டு, டியூப்பிள் அதே வகையில செட்டும் இருக்கு. ஸோ அது வந்து எப்படி வரும்னா, ஃப்ளவர் ப்ராக்கெட்டுக்குள்ள நார்மல் லிஸ்ட்டு, டப்பிள்லாம் எப்படி குடுப்போமோ, அதே மாரி குடுத்தோம்னா, அது வந்து செட்டா ஐடென்டிஃபை பண்ணப்படும். இப்போ ஃப்ரோசன் செட் அப்படின்னு சொல்லி என்ன குடுத்தோம்னா, ஃப்ரோசன் செட்டுங்கிற கீவேர்டு யூஸ் பண்ணி அதுக்கு அடுத்து நார்மல் ரவுண்ட் ப்ராக்கெட் குடுக்குறோம். அதுக்குள்ள வந்து லிஸ்ட் குடுத்தோம் அப்படின்னா, அது வந்து ஃப்ரோசன் செட்டுங்க. சரிங்களா? இதுதான் ஃப்ரோசன் செட். இது 2க்கும் உள்ள இதுதான். ஸோ அது ஃபர்ஸ்ட்டு செட்டுக்கு வந்து ஃப்ளவர் ப்ராக்கெட், ஃப்ரோசன் செட்டுக்கு வந்து நார்மல் ப்ராக்கெட்டுக்குள்ள லிஸ்ட் பாஸ் பண்றோம். சரிங்களா? அது வந்து ஃப்ரோசன் செட். இப்போ பூலியன் டேட்டா டைப். பூலியன் டேட்டா டைப்ல வெறும் ட்ரூ அண்ட் ஃபால்ஸ் மட்டும் தான். ஓகேங்களா? ட்ரூ, ஃபால்ஸ் வந்துச்சுன்னா அது வந்து பூலியன் டேட்டா டைப். ஓகேங்களா? வேற எதுவுமே இல்ல. ட்ரூ மற்றும் ஃபால்ஸ் இது 2 மட்டும் தான் குடுக்க முடியும். அப்படி வந்தாலே பூலியன் தான். ஸோ கண்ண மூடிட்டு சொல்லலாம். அதுவும் டீக்கு கேப்பிட்டல் லெட்டர், எஃப்‌க்கும் கேப்பிட்டல் லெட்டர். ட்ரூக்கு டி கேப்பிட்டல் லெட்டர், ஃபால்ஸுக்கு எஃப் கேப்பிட்டல் லெட்டர். ஸோ ஸ்மால் லெட்டர் டி குடுத்தீங்கன்னா, அது வந்து இத எடுத்துக்காது. அதாவது பூலியனா எடுத்துக்காது. ஓகேவா? இது வந்து கேஸ் சென்சிட்டிவ். ஸோ மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஸோ இப்போ வந்து நன் டைப் டேட்டா டைப்னா அப்படின்னு என்ன பார்க்க போறோம். ஸோ நன்னுனா ஒண்ணுமே இல்லங்க. ஒண்ணுமே இல்ல. அதுதான் நன். இப்போ நல் வேல்யூஸ் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்கல்ல. நல்லுனா அங்க ஒண்ணுமே இல்ல. அப்படிங்கிறது வந்து அது எல்லாமே நன் டைப்க்குள்ள வந்துரும். ஓகேங்களா? ஆக்சுவலி இப்போ வந்து இப்போ டேட்டா டைப்ஸ்லாம் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நல்லா தெளிவா புரிஞ்சிருக்கும். ஸோ இன்னொரு வீடியோல பார்க்குற வரைக்கும் அன்டில் அண்ட் பை ஃப்ரம் எஃப்டிபிடி. ஸோ டாட்டா, பாய் பாய்.